நியூசிலாந்து அப்படின்னாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அழகான சுற்றுலாத்தலம், நல்ல அழகான மரங்கள், மலர்கள் நிறைந்த இடம், அழகான கடற்கரை, அதை விட முக்கியமா ரொம்ப நல்ல அன்பான மக்கள் இருப்பாங்கன்னு. ஆனா நியூசிலாண்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்க. அதுதான் பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் இருக்க இடம். உலகத்திலே பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் இருக்க நாடுகள்ல நியூசிலாண்டும் ஒண்ணுங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த புதுசுல இந்த கதைகள்லாம் கேட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டேன். அந்த கதைகள உங்களுக்கும் சொல்றேன். வாங்க கேட்கலாம். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தோம். ஒரே ஒரு ரூம். அதில அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். கீழ 5 யூனிட், மேல 5 யூனிட் இருக்கும். அதில ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு வெள்ளைக்கார பாட்டி. அப்படியே டைட்டானிக் படத்தில பார்த்த பாட்டி மாரியே இருப்பாங்க. அவங்க பேரு ரோஸ் தான். செகண்ட் யூனிட்ல நானு, என் ஹஸ்பண்ட். தேர்ட் யூனிட்ல வேற நாட்ட சேர்ந்த பழங்குடியினர். ஃபோர்த் யூனிட்ல ஒரு ரஷ்யன் இருந்தாங்க. ஃபிஃப்த் யூனிட்ல ஒரு கேரளா ஃப்ரெண்ட். அவங்க பேரு ரினி. நாங்க 5 பேரும் என்ன பண்ணுவோம்னா, சாயங்காலம் 6 மணி ஆனா வெளியில ஒரு மீட்டிங் மாரி போட்டு கதை பேச ஆரம்பிச்சுருவோம். நான் வரலனாலும் விடமாட்டாங்க. வந்து கூப்பிட்டு கதை பேச வச்சுருவாங்க. அந்த டைட்டானிக் பாட்டி எங்ககிட்ட மட்டும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாரி பேசும். ஆனா, அந்த தேர்ட் யூனிட்ல இருக்க பொண்ணுகிட்ட மட்டும் பம்பி பம்பி பேசும். ஏன்னு நாங்க யோசிப்போம். அப்புறம் தான் தெரியும் அது அந்த கேங்ஸ்டர் குரூப்ல இருக்க ஒரு ஆளோட வைஃப்ன்னு. ஒரு நாள் அந்த பொண்ணு ஊருக்கு போயிருந்தது. அப்பதான் இந்த பாட்டி வந்து அந்த கேங்ஸ்டர் கதைய பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த ஆக்லாண்ட வந்து சென்ட்ரல் ஆக்லாண்ட், நார்த், சவுத், வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி இருக்கிற இடம் வந்து சவுத் பிளேஸாம். ஆக்லாண்ட தாண்டினா வைகாட்டோ அப்படின்ற இடத்துல இருக்காங்களாம். மேஜரா 3 குரூப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் தான் ஹெட் ஹண்டர்ஸ் அப்படின்ற குரூப். செகண்ட் குரூப் வந்து பிளாக் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குரூப்ப வந்து மைட்டி மாங்க்ரெல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இவங்கள கேங்ஸ்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க. பைக்கர்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இவங்க பைக்ல தான் சுத்துவாங்களாம். அவங்க இருக்க ஏரியா விட்டு வெளில வராங்க அப்படின்னாவே சம்பவம் பண்ண போறாங்கன்னு அர்த்தமா. இவங்க மெயினான பிசினஸே ட்ரக்ஸும் ஸ்மக்லிங்கும் தானா. அப்ப ரோஸ் போலீஸ் பிடிக்காதான்னு கேட்டா, இவங்க ரைட்ல வராங்கன்னு தெரிஞ்சா போலீஸ் யூ டர்ன் அடிச்சு லெஃப்ட்ல போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் மொத்தமா பைக்ல தான் போவாங்களாம். அதனால தான் இவங்களுக்கு பேர் பைக்கர்ஸாம். இவங்க எல்லாரும் மொத்தமா பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஏரியால சம்பவம் பண்ண போறாங்கன்னு அர்த்தமா. முன்னாடி இந்த குரூப்ல பெண்கள் இருந்தாங்களாம். முன்னாடி பெண்கள் இருந்தாங்களாம். ஆனா இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப் ஒரு பெண் இன்ஃபர்மேஷன் சொன்னதால அவள உயிரோட எரிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறத்துலேருந்து பெண்களே இல்லையா அந்த குரூப்ல. இந்த கதைய கேட்டோனே எங்களுக்கெல்லாம் அல்லு இல்ல. அடுத்த நாள்லேருந்து அந்த 3ஆம் நம்பர் வீட்டு பொண்ண பார்த்தா, "அக்கா வரட்டுமா?" அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த மாதிரி பல கதைகள சொல்லியிருக்க ரோஸ் பாட்டி அடுத்த வீடியோல சொல்றேன்.